ஹாய் எல்லாருக்கும், பிரைஸ் அலாட். சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலமா உங்களை எல்லாரையும் சில மாதங்கள் கழிச்சு மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா காத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த குவிஸ் ப்ரோக்ராம் உங்களுக்காக இதோ. இந்த வாட்டி 10 questions இல்லைங்க, 8 questions தான். அந்த 8 questions-ஐ நீங்கள் சீக்கிரமாக கரெக்டாக அனுப்புகிற அந்த ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு உண்டான கேஷ் ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்க, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். கொஸ்டின்ஸை நான் தமிழில் கேட்குறேன். இங்கிலீஷ் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்கப்படும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த ஒரு டிலே இல்லாமல் நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். கவனமாக கவனிங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெத்தேல் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? நான் திருப்பியும் கேட்குறேன், பெத்தேல் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? செகண்ட் கொஸ்டின், சிறு வயதிலேயே ராஜாவானது யார்? நான் திருப்பியும் சொல்றேன், சிறு வயதிலேயே ராஜாவானது யார்? தேர்ட் கொஸ்டின், எதில் விடுதலை, இதில் அடிமை? நான் திருப்பியும் சொல்றேன், எதில் விடுதலை, இதில் அடிமை? ஃபோர்த் கொஸ்டின், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பைபிள்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத எத்தனை முறை சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? பைபிள்ல நான் என்ன செய்ய வேண்டும்னு இருக்கு. ஆனா கொஸ்டின் என்னன்னா, நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்றத எத்தனை முறை கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து மேட்சுங்க. மேட்ச் வந்து அதோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதோட ஆன்சர்ஸ் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின்குள்ளே நம்ம இப்போ போகலாம். சிக்ஸ்த் கொஸ்டின், கனெக்ஷனுக்கு உண்டான பிக்சர்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த பிக்சர்ஸ் ஒன்றையும் நீங்கள் பாருங்கள். இது ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இதில் கெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. கண்டுபிடிச்சவங்க உங்களோட ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம செவன்த் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குங்க. இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன இன்சிடெண்ட்லாம் பைபிள்லேருந்து தோணுது அப்படின்றத நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். குறிப்பாக இந்த படகு, அலைகள், மின்னல், காற்று இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன இன்சிடெண்ட்லாம் ஞாபகம் வருதோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம 8th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா? இது வந்து ஃபைண்ட் த சாங். உங்களுக்கு உண்டான சாங்கோட மியூசிக் உங்களுக்கு வந்து இப்போ ப்ளே பண்ணப்படும். அது என்ன சாங் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, உங்களுக்கு உண்டான 8 கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. இந்த 8 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணணும். லைக் கனெக்ஷன், அந்த இமேஜ், பிக்சர், மேட்ச் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக அனுப்பணும். சாங்குக்கு மட்டும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீக்கிரமாக கரெக்டாக அனுப்புகிறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ், கரெக்டாக அனுப்புகிற அந்த ஃபஸ்ட் ஒரே ஒரு ஆளுக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த உங்களோட ஆன்சர்ஸை இந்த நம்பருக்கு கம்மிங் சண்டே, அதாவது 9th ஷேர் பண்ணிடுங்க. அதுக்குண்டான ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் என்னங்க, ஃபோன் எடுங்க, ரெஃபரன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போதைக்கு பாய் சொல்லிட்டு ரிசல்ட் அன்னைக்கு உங்களை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Stella from Seal of Love YouTube channel. Stay tuned, stay connected.